பொதுக்கூட்டம் நடைபெறும் இடத்தில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் ஆய்வு செய்து வருகிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஸ்ரீராம் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஸ்ரீராம், விவரங்கள் என்ன? வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் ஓரிரு மாதங்கள் தான் இருக்கிறது. அதனை முன்னிட்டு பல்வேறு கட்சியினர் கூட்டணியை நிர்ணயம் செய்ய முடிவில் இருக்கிறார்கள். தற்போது தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் ஜனவரி 23 நாளை மறுநாள் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஹைவே, சென்னையிலிருந்து திருச்சி செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை அருகில் அமைந்திருக்கிறது. இந்த திடலானது கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கும் மேற்பட்டோர், இந்த பொதுமக்கள் மற்றும் கட்சி தொண்டர்கள், அவர்களுடைய கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கண்டு நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையில் இந்த கூட்டணியானது தமிழகத்தில் பழனிசாமி பங்கேற்கிறார்கள். தற்போது கூட இன்று டிடிவி தினகரன் அமமுக கட்சி கூட இன்று இணைந்திருக்கிறது. ஆகியால் தற்போது மத்திய அமைச்சரும் தமிழக தேர்தல் பொறுப்பாளருமான பியூஷ் கோயல் அவர்கள் மற்றும் அதே போன்று மத்திய அமைச்சர் எல் முருகன், அதே போன்று தமிழக பாஜக கட்சியுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், அதே போன்று தங்கமணி உள்ளிட்டவர்கள் இந்த பகுதிக்கு வந்திருக்கிறார்கள். இந்த ஹெலிபேட் இங்கிருந்து 500 மீட்டர் பகுதியில் அமைந்திருக்கிறது. சென்னை அருகே மதுராந்தகத்தில் நாளை மறுநாள் நடைபெறும் என்டிஏ தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்திற்கு ஏற்பாடுகள் தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. பிரதமர் மோடி பங்கேற்கும் தேர்தல் பிரச்சார கூட்ட ஏற்பாடுகளை நேரில் ஆய்வு செய்கிறார் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல். அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி, தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணியும் ஆய்வு செய்து வருகிறார். நாளை மறுநாள் நடைபெறும் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் என்டிஏ தலைவர்கள் அனைவரும் பங்கேற்க உள்ள நிலையில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பொதுக்கூட்டம் நடைபெறும் இடத்தை மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் ஆய்வு செய்து வருகிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஸ்ரீராம் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஸ்ரீராம், விவரங்கள் என்ன? தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் நாளை மறுநாள் 23ஆம் தேதி செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரம்மாண்டமான கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சியானது நடைபெற இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வர இருக்கிறார். அதற்கான ஏற்பாடுகளை மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் இந்த பகுதியில் வந்து ஆய்வானது மேற்கொண்டிருக்கிறார். அருகில் எல் முருகன் மத்திய அமைச்சரும், அதே போன்று தமிழக பாஜக கட்சி தலைவர் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட அதிமுகவுடைய வேலுமணி மற்றும் தங்கமணி அவர்களும் வந்திருக்கிறார்கள். கூட்டணி கட்சி நிர்வாகிகளும் அந்த பகுதிக்கு வந்து முதல் ஹெலிபேட் அமைந்திருக்கக்கூடிய ஹைவே அருகில் இருக்கக்கூடிய ஹெலிபேட் 3 அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பகுதியில் சென்று அந்த ஆய்வுகளும், அதே போன்று பாதுகாப்பு ஏற்பாடுகளும் பிரதமர் நரேந்திர மோடி பகுதியிலிருந்து மாநாடு திடல் எதிர் சைடு இருக்கிறது. அது 500 மீட்டர் தொலைவில் இருக்குது. அதில் கார் மூலியமாக இந்த மாநாடு திடலுக்கு வருகிறார். அதற்கான ஏற்பாடுகள் விறுவிறுப்பாக தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக 1 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் அமர்ந்து பார்ப்பதற்காகவும் 3 பகுதிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 34 ஏக்கர் பரப்பளவில் இந்த மாநாடு திடல் என்பது அமைக்கப்பட்டு அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் பொதுமக்கள் கண்டுகளிப்பதற்கான அவருடைய உரையை கேட்பதற்காகவும் குடிநீர் வசதி மற்றும் அனைத்து வசதிகளுமே செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று மின்விசிறி வசதிகளும் மின்விளக்குகள் வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இருக்கைகளும் தரமான இருக்கைகள், அதே போன்று கீழே பகுதியில் அனைத்து பகுதிகளுமே ஏற்பாடுகள் விறுவிறுப்பாக நடைபெற்றக்கூடிய சூழ்நிலையில் கூட்டணியை அமமுகவுடைய டிடிவி தினகரன் கட்சியை இணைத்துவிட்டு கூட்டணியில் தற்போது சென்னையில் நிகழ்ச்சியை நிறைவு பெற்று கார் மூலியமாக இந்த மதுராந்தகம் பகுதிக்கு வந்திருக்கிறார் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல். இந்த பகுதியில் வந்து ஆய்வானது மேற்கொண்டிருக்கிறார். எந்தெந்த பகுதியில் பொதுமக்கள் சென்று பார்ப்பதற்கும், அதே போன்று அவர்களுடைய பேச்சை கேட்பதற்கும் எத்தனை கூட்டணி கட்சி தலைவர்கள் இந்த மாநாடு மேடையில் வந்து பொதுமக்களுக்கும் இந்த கூட்டணியை உறுதி செய்வதற்கான பணிகள் நிறைவேற்றக்கூடிய சூழ்நிலையும் நாளை மறுநாள் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிக்கு கிட்டத்தட்ட 70% பணிகள் முழுமையாக நிறைவு பெற்றிருக்கிறது.